நம்ம இதை மாசுபடுத்தினோன்னா நீ வருங்காலத்தில் வனம் நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் இது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இருக்க பூங்காவனம்னு சொல்கிறோம். பகவானுடைய அந்த வனம், அது காடுன்னு சொல்கிறது இல்லை, பூங்காவனம். பகவானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு விளையாடக்கூடிய ஒரு கார்டன். அந்த உணர்வோடு நம்ம பகவானுடைய காலடிப்பட்ட இடம். ஏன் பெரிய பாதையில் போகிறேன், இன்றைக்கி ரொம்ப சௌரியம் இருக்குது. பம்பை வந்தாச்சு, பம்பையிலேருந்து இப்போ 4.5 கிலோமீட்டரில் போயிடலாம், அதுக்கும் டோலி வந்துடுது. இவ்வளவு இருந்தும் ஏன் பெரிய பாதையில் இவ்வளோ நிறைய பக்தர்கள் வராங்க? காரணம் என்னென்னா பகவான் நடந்து வந்த பாதை, பகவானுடைய திருவடிப்பட்ட மண். எத்தனையோ பக்தர்கள் காலங்காலமாக லட்சக்கணக்கான வருடங்களாக வந்த பாதை. அப்போ அங்கே இருக்கிற கல்லுக்கும் மண்ணுக்கும் செடிக்கும் உயிர் இருந்ததுன்னா ஒன்று ஒரு கதை சொல்லும். அதனால் பேச முடிஞ்சது அப்படின்னா ஒன்று ஒரு வரலாறை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும். அது அந்த உணர்வு நமக்கு வந்துடுது அப்படின்னாலே இதை மாசுபடுத்துகிற எண்ணமே நமக்கு வராது. நம்ம இந்த இயற்கையை காதலிக்க ஆரம்பிச்சோம், மதிக்க ஆரம்பிச்சிடுவோம். இல்லை, நான் மதிக்கிறத தாண்டி அடுத்த லெவலுக்கு போகிறேன், மதித்து பர்மிப்பாக இருக்கிறதுல நம்ம அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதோட நம்ம வந்து ஒன்றி போயிடுவோம். இயற்கையை அனுபவிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, இயற்கை அழகை பார்த்து அதோட நம்ம ஒன்றா கலக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வு.